எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி சீரீஸ்ல 4th ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே ஸ்வீட்டான ரெசிபி, என்னோட ஃபேவரட் ரெசிபி பட்டன் பாதுஷா தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 1/2 கிலோ ஜீனி, 2 ஸ்பூன் கெட்டி தயிர். தயிர் கண்டிப்பா புளிச்சிருக்க கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், சிட்டிக்கு அளவு சேர்த்தா போதும். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்க்கணும். முதல்ல வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு கூட தயிர் சேர்த்துக்கலாம், சிட்டிக்கு அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாதுஷாக்கு வந்து ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, மாவு கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இந்த மாதிரி விரல்களாலே பிசைஞ்சு விட்டால் தான் பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இறுக்கமாக பிசைச்சுங்க. அது மாதிரி கெட்டித்தன்மையோட பிசைங்க, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் கொடுத்து பிசையாமல் இந்த மாதிரி விரல்களாலே பிசையணும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு குட்டி குட்டியாக மாவை எடுத்து ரொம்ப ஹார்ட் கொடுக்காம லைட்டாக கொடுத்து நம்ம பாதுஷா பத்துக்கு உருட்டிக்கலாம். நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேயர் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. இப்போ எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக. இதை வந்து இப்போ நம்ம இதமான தீயில போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சே போடுங்க, அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். பாதுஷா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செவக்க வேக வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாகு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கம்பி பாதம் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிசுப்பு தன்மையோடு இருக்கணும், அப்போ தான் நல்லா பாதுஷால சேரும். இப்போ இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பி பதம் வரக்கூடாது, பிசுப்பு தன்மை மட்டும் இருக்கணும். பாருங்க, கம்பி பதம் வரல, ஆனால் பிசுப்பு தன்மையா இருக்கு. இப்போ சீனி பாகில் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நீங்கள் இதை ஒரு 4 ஹவர்ஸ் இதிலே ஊற விடணும், இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஊற விட்டுக்கலாம். ஓவர் நைட் ஊற விட்டிங்கன்னா நல்லா பாகு இறங்கிடும், பாதுஷா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பலகாரம் எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த தீபாவளி சீரீஸ் ரெசிபி முடியுது. நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு இன்னும் சூப்பரான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பாய்.